வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச 1-2 ட்ரிக்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒர்க்குக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் டிஸ்ட்ரிக்ட் இருக்க தாதகாப்பட்டி. இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோருமே ஒர்க்கிங் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் பெண்டிங் இருக்கிறது இந்த எர்த்து ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த எர்த்து வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெரும்பாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இந்த எர்த்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வீட்டில் ஒரு சில இடங்களில் இந்த வந்து எர்த்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அந்த எர்த்துக்குள்ளேயே போட்டுறாங்க. ஸோ இந்த எர்த்து வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்காக இந்த எர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட் எர்த்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாகவே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து மட்டும் தான் இந்த பெண்டிங் ஒர்க்கு 3 ஃப்ளோருமே வேலை எல்லாமே முடிஞ்சது. ஸோ இந்த எர்த்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருன்னு சொல்லி தான் இந்த எர்த்துக்கு மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று கஸ்டமர்கிட்ட லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தோம். கஸ்டமரும் மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. மெட்டீரியல் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ராடில் 7 அடியில் ஒன்று வாங்கியிருக்கோம். 2 மீட்டரில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 1 மீட்டரில் ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 15 கிலோவில் 2 நம்பர் வாங்கியிருக்கோம். ஏன்னா கெமிக்கல் ராடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 அடியில் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் 15 கிலோ வாங்கி ஒரு மூட்டை மட்டும் வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பார்த்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பராக வாங்கியிருக்கோம். 15 30 கிலோவாக வாங்கியிருக்கோம். 30 கிலோ போட்டால் கரெக்டாக இதுக்கு பேக் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் காப்பர் கம்பி வாங்கியிருக்கோம். ஸோ இது எதுக்கு 8ஆம் நம்பர் வாங்கணும், 10ஆம் நம்பரே போதுமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரே இடத்து தான் போட்டு 3 ஃப்ளோருக்குமே கொடுக்குறோம். ஸோ 3 ஃப்ளோருக்கும் கொடுக்கும்போது நம்ம 8ஆம் நம்பர் தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம வீடுங்களுக்கு எர்த்து யூஸ் பண்ணும்போது 10ஆம் நம்பர் காப்பர் கம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபேக்ட்ரின்னு ஒர்க்கு வரும்போது மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் கம்பி வாங்கி யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதேமாதிரி வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் எர்த்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதாவது 3 அடியில் எர்த்து கிடைக்கும். அந்த எர்த்து வாங்கி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பராக குழி எடுக்கணும். குழி எடுத்ததுக்கு அப்புறமே தான் அந்த எர்த்து கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடிச்சு விடுறாங்க. அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா மேலே போடுற கெமிக்கல் வந்து கரெக்டாக ஃபில் ஆகாது. ஸோ அதனால் வந்து குழி கரெக்டாக 3 அடிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்தது 7 அடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எர்த்து ராடுக்கு மேலே 8ஆம் நம்பர் காப்பர் கம்பியை ஃபுல்லாகவே ரோல் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் கெமிக்கல் ராடில் இருந்து நமக்கு எர்த்து கிடைக்கலாம் கூட இந்த காப்பர் கம்பி மூலிமா கெமிக்கல் மூலிமா காண்டாக்ட் ஆகி அது மூலிமா நமக்கு எர்த்து கிடைக்குன்னு சொல்லி தான் இந்த எர்த்து ராடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் காப்பர் கம்பி ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ ரோல் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் பைப் ஒன்று போட்டிருக்கோம். அந்த கவரிங் பைப் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது மொத்தம் 30 கிலோ. நம்ம வாங்கின கெமிக்கல் ராடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடி இருக்குது. ஸோ 7 அடிக்குமே ஃபஸ்ட்டு குழி எடுத்து முடிச்சிட்டோம். குழி எடுத்ததுக்கு அப்புறமே இந்த கவரிங் பைப் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த கவரிங் பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின 30 கிலோ மூட்டைக்கு இந்த ஃபுல்லாகவே ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பாக கெமிக்கல் பத்தாது. ஸோ அதனால் மேலே வந்து ஒரு கவரிங் பைப் வச்சு எர்த்து ராடு சுற்றியும் இருக்கிற மாதிரியே அந்த கெமிக்கல் ஃபிட் பண்ண போகிறோம். அதை சுற்றியும் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை தள்ளி அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த கவரிங் பைப் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சிருக்கோம். ஸோ 6 இன்ச்சுக்கு உங்களுக்கு பைப் கிடைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு அது கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு பைப் இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து நம்ம மேலே வந்து ஒரு கவரிங் பைப்பாக யூஸ் பண்ணி அது ஃபுல்லாகவே நம்ம கெமிக்கல் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓரளவுக்கு கெமிக்கல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே அதை சுற்றி நம்ம மண்ணை தள்ள ஆரம்பிச்சிடலாம். ஸோ மண்ணு தள்ளும் போது இந்த மேலே கெமிக்கல் மேலே சில படம் தான் செய்யும். ஸோ படாமல் நம்ம கவர் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருக்கிற பாலித்தீன் கவர் கூட நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணுறதால நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமே நம்ம மண் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கெமிக்கல் ராடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ராடுக்கு மேலே ஒரு கவரிங் பைப் போட்டுருவாங்க. கவரிங் பைப் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்காக மேலே இழுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மண் மட்டும் இழுத்தா போதும். ஏன்னா அதிகமாக கல் போட்டோம்னா உள்ள இருக்கிற நம்ம தண்ணி விடும்போது கல் இருக்கிற இடத்துல வந்து சரியாக பேக்கிங் ஆகாது. ஸோ மண் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக தள்ளிக்கலாம். ஸோ மண் எல்லாமே ஃபுல்லாகவே தள்ளினதுக்கு அப்புறமே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் பைப்பு நம்ம மண் தள்ளினது முடிச்சதுக்கப்புறம் அந்த கவரிங் பைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்கிறோம். ஸோ மேலே இழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம கெமிக்கல் மறுபடியும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கெமிக்கல் மூட்டை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஸ்டெப்பு தான் வந்திருக்கும். ஸோ 2வது ஸ்டெப்புக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொஞ்சம் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மூட்டையை நம்ம பேக்கிங் பிரிக்கலாம். இந்த கெமிக்கல் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம மண்ணை தள்ள ஆரம்பிச்சிடலாம். இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப்புக்கே டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 15 கிலோ. ஸோ அடுத்த மூட்டையை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லி அடுத்த 15 கிலோவும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கவரிங் பைப்பை சுற்றி மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மண்ணை தான் மறுபடியும் தள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணமோ அதே தான் 2வது ஸ்டெப்லையும் பண்ண போகிறோம். ஸோ 2வது ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா கவரிங் பைப்பை சுற்றி நம்ம மண் ஃபுல்லாகவே இழுக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸிமம் கல் அதிகமாக இல்லாத மாதிரி மண்ணை ஃபுல்லாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மண்ணை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த மூட்டையை நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் அந்த கவரிங் பைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்க ஆரம்பிக்கிறோம். மண் எல்லாமே ஃபுல்லாக மறுபடியும் 2வது ஸ்டெப்லையும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமே இந்த கெமிக்கல் மூட்டையை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணும்போது இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப் வந்துருக்கும். 3வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கவரிங் பைப் மேலே இழுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மேலே இழுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கெமிக்கல் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கெமிக்கல் ஃபில் பண்ணும்போது நல்லாவே டைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் மண் எல்லாமே தள்ள ஆரம்பிச்சிடலாம். தள்ளதுக்கு அப்புறமே மறுபடியும் அடுத்தது மறுபடியும் 4வது ஸ்டெப் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடுங்களுக்கு எதுக்காக இந்த எர்த்து போடுறோம் அப்படின்னு சொல்லி இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துலாம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் யூசேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி யூஸ் பண்ணுவோம், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் மொபைல் சார்ஜிங் அந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சார்ஜிங், ஏசி, அந்த மாதிரி ஹீட்ரு, பக்கெட் ஹீட்ரு யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வால் ஹீட்ரு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம பவர் சர்க்குலேஷன் கொடுத்தா தான் ரன் ஆகும். ஸோ அந்த பவர் சர்க்குலேஷன் கொடுக்கும்
கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 பின் டாப் கொடுத்துருப்பாங்க அல்லது ஒரு 2 பின் டாப் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 3 பின் டாப் கொடுக்குறது தான் எப்போவுமே சரி. 2 பின் டாப் கொடுக்கக்கூடாது. ஸோ 3 பின் டாப் கொடுக்கும்போது எப்போவுமே ஒரு பின்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாகவே இருக்கும். ஸோ அந்த பின் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா? எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பின் டாப் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ கஸ்டமராக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 3 பின் டாப் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற கிரைண்டர் அல்லது மிக்ஸி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமே அதில் இருக்கிற காயில் எல்லாமே கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். தேஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி ஆக ஆரம்பிக்கும். பாடி ஆனதுக்கப்புறமே நம்ம கிரைண்டருக்கு மேலே ஷாக் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஷாக் அடிக்கிறது வந்து எதுக்காக அந்த ஷாக் அடிக்குதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் எர்த்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ எர்த்து வந்து போட்டால் அந்த 3 பின் டாப் மூலிமா நமக்கு கான்டாக்ட் ஆகி நம்ம மேலே பாடி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கிரவுண்டுக்கு கொண்டு போய் அதை விட்டுரும். நம்ம மேலே எர்த்து பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த 3 பின் டாப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வீட்டில் வந்து 3 பின் டாப் போடும்போது எர்த்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த எர்த்து வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் செக் பண்ணணும். கஸ்டமராக பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த்தை எப்போவுமே செக் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது எப்பயும் ஒரு RCCB யூஸ் பண்ணுவோம். ஸோ RCCB இருந்தாவே போதும், கண்டிப்பாக நம்ம மேலே ஷாக் அடிக்கிறது கம்பல்சரி தவிர்க்கலாம். ஸோ இந்த எர்த்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த RCCB மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த RCCB வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆகும்போது RCCB கண்டிப்பாக நிற்காது. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி RCCB நிற்கிற ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து லீக்கேஜ் இருக்கும். ஸோ எர்த்து லீக்கேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக RCCB ட்ரிப் ஆகும். ஸோ எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த RCCBன்னு ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம இந்த எர்த்து லீக்கேஜ் கம்பல்சரி வராது. ஸோ இந்த எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம வீட்டில் எல்லாமே எர்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எர்த்து அடிக்க ஆரம்பிக்கும். இந்த எர்த்து லீக்கேஜ் எல்லாமே தவிர்க்க தான் நம்ம கிரவுண்ட் எர்த்துன்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் எர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணும்போது சரியான முறையில் எப்போவுமே எர்த்து யூஸ் பண்ணுங்கள். எர்த்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஸ்டெபிலைசர் வச்சாலும் அதுவும் நமக்கு ஸ்டெபிலைசர் போர்டு அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டும் ஆகாது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த எர்த்து மூலிமா தவிர்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த எர்த்து போட்டுறாங்க. எர்த்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கம்பி வாங்குறதுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1.5 இல்லை 2.5 ஒயர் நம்ம கொண்டு போய் டேரெக்டாக டிவி பாக்ஸில் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் அல்லது பூனை என்ன பண்ணும், கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதாவது ஒரு ஒயர் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்போ கட் பண்ணது நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அப்போ அதுக்கப்புறமே நம்ம வீட்டில் ஏதாவது கம்ப்யூட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எர்த்து அடிக்குது அப்படின்னு நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மறுபடியும் இந்த ஒயர் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் ஒயர் அதிகமாக போடாதீங்க. மேக்ஸிமம் கம்பி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த எர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கெமிக்கல் கொட்டி அடுத்தது மண்ணை கொட்டி நம்ம இந்த எர்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே ஃபுல்லாகவே தண்ணி விட்டு ஃபுல்லாகவே க்யூர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த எர்த்துக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் காப்பர் கம்பியை ரிங் அடிச்சு ஒரு SS போல் நட்டு வாங்கி இந்த SS போல் நட்டு வச்சு ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுறோம். ஸோ காப்பர் கம்பி வந்து நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ண ஆரம்பிச்சலாம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எர்த்து வந்து எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த டெஸ்டிங் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஃபேஸும் அடுத்த பக்கத்தில் நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்து வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எர்த்து வச்சு செக் பண்ணும்போது இந்த கட்டிங் மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம எர்த்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கட்டிங் மிஷின் வச்சு பார்த்துட்டோம். கட்டிங் மிஷின் சூப்பராகவே ரன் ஆகுது. ஸோ இந்த எர்த்து வந்து எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெகர் வச்சிருந்தோம், மெகர் வச்சு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா கிலோமீட்டர் வச்சிருந்தா கிலோமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு கிலோமீட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வராதனால நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த டெஸ்டிங் யாரும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி வந்து நம்ம பேனல் போர்டுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பேனல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளக் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம எர்த்து கொண்டாந்துருப்போம். அந்த எர்த்து பாரில் வச்சு நம்ம வந்து இந்த எர்த்தை கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எர்த்து பாரே வைக்க மாட்டேங்கிறாங்க. எர்த்து பாருக்கு பதிலாக அப்படியே டேரெக்டாக ஜாயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிக்காதீங்க. எர்த்து பார் வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே கொடுங்க. ஏன்னா எர்த்து பார் வச்சு நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம்னா தான் நாளைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எர்த்து பாரில் அப்படியே செக் பண்ணலாம். ஏன்னா டேப் அடிச்சு நம்ம எல்லாமே டைட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்து லீக்கேஜ் ஏதாவது லூஸ் ஆக தான் செய்யும். ஸோ ஒரு போல் நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணி வைக்கலாம். இல்லை எர்த்து பார் வச்சு நம்ம எர்த்து பார்லேயே டைட் பண்ணி ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி வந்து ஒரு இன்சுலேட்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லெவல் டியூப் எடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல் டியூப் வழியாக நம்ம உள்ள தள்ளி நம்ம அது கொஞ்சம் எர்த்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கலாம். ஸோ இந்த போர்டில் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த கான்டாக்ட் மூலியமாக எல்லாமே இந்த போர்டு ஃபுல்லாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எர்த்து லீக்கேஜ் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து நம்ம மேலே ஷாக் அடிக்காமல் இருக்கும். அடுத்தது நம்ம மீட்டர் பாக்ஸில் இருந்து ஒரு எர்த்துக்கு தனியாக ஒரு போல் நட்டு தனியாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த போல் நட்டில் நம்ம கான்டாக்ட் பண்ணி இந்த எர்த்து கம்பியை கொண்டு போய் ஜாயின் பண்ணால் போதும். அந்த போர்டு ஃபுல்லாகவே நமக்கு எர்த்து கான்டாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி டிபி பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபி பாக்ஸ்லேருந்து 2.5 ஒயர் கொண்டாந்துருக்கும். ஸோ அந்த 2.5ல நம்ம வந்து போல் நட் டைட் பண்ணி போட்டு கொடுத்தாவே போதும். எல்லா டிபி பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எர்த்து கான்டாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து நம்ம போகிற அவுட்புட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எர்த்து கண்டிப்பாக கம்பல்சரி போக ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசியாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஏசி இந்த எலக்ட்ரானிக் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம எர்த்துக்கு ப்ராப்பராக இருக்கணும். வெளியே ஸ்ட்ரீட் லைட் போட்டாலும் சரி, நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எர்த்து ஜாயின் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர மெட்டீரியலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எர்த்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் போடுற எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ எர்த்து போடாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு கம்பல்சரி நீங்கள் எர்த்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் மெட்டீரியல் எல்லாத்தையுமே இந்த எர்த்து போட்டோம்னா கம்பல்சரி நம்ம சேஃப்டி பண்ணலாம். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து ஐசி போர்டு போயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். நம்ம வீட்டில் எர்த்து கொஞ்சம் ப்ராப்பராகவே இருக்குன்னு பாருங்கள். எர்த்து இல்லைனா கம்பல்சரி எர்த்து போடுங்க. ஸோ இந்த எர்த்து எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவுமே இந்த தகவல் கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.